message from the sky, a mercy for mankind. மனிதர்களுக்குள்ள முடிவெடுக்கிற விஷயத்துல எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மையமான கருத்துக்குள்ள வர முடியாது. மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இறைவன் ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அவனோட சட்டத்திட்டங்கள் கீழே எல்லாருமே இணங்கும் போதுதான் ஒரு ஒத்த கருத்துக்குள்ள வர முடியுங்கிறத போன வீடியோல பார்த்தோம். கிறிஸ்தவ மத வேதமாகிய பைபிள்ல லேவி ஆகமம் அப்படின்ற அதிகாரத்துல உன்னை நீ அன்பு கூறுவது போல் பிறரையும் அன்பு கூற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அன்னை தெரசா போன்ற மக்கள் நிறைய பேரு நம்ம இந்திய நாட்டுல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். தொழுநோயாளிகளை மக்கள் எல்லாருமே அது சொந்த தந்தையா இருந்தாலும் சரி, தன்னோட தாயா இருந்தாலும் சரி, பெற்ற மகன்கள் பிள்ளைகளே ஒதுக்கும் போது அன்னை தெரசா அந்த தொழுநோயாளிகளை அரவணைச்சு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக நின்றாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கும் போது என்னுடைய மதம் இது எனக்கு போதிக்குது, பிற மக்களுக்கு அன்பு காட்டுன்னு சொல்லிட்டு போதிக்குது, அதனால நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகளும் வறியவர்களும் படும் துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு யார் உள்ளம் கசிந்து உருகுகிறதோ, யாருக்கு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடனடியாக ஏற்படுகிறதோ அவர்களே உண்மையான தேசபக்தர்கள். மக்களுக்கு ஒருவன் செய்யும் சேவை அந்த மகேசனுக்கே செய்யும் சேவையாகும் அப்படின்னு இந்து மத துறவியான விவேகானந்தர் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு செய்யற சேவை தான் மகேசனுக்கு செய்யற சேவை அப்படின்னு சொல்லிட்டு மனித நேயத்தை பத்தி பேசுறாரு இந்து மத துறவியான விவேகானந்தர். மேலும் சென்னை மாதிரியான வெள்ளம் வரும்போது இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சென்னை வெள்ளத்துல உணவு கொடுக்கறது, வெள்ளத்தில் மாட்டிட்டு இருக்க மக்களை போய் மீட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதை நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். இஸ்லாமியர்கள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்கள் மதம் இதை போதிக்குது, அல்லாஹ் எங்களை இதை பண்ண சொல்கிறான், மற்றவங்களை நேசிக்க சொல்கிறான், மற்றவங்களுக்கு உதவியாக வாழ சொல்கிறான் அப்படின்றாங்க. மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படின்றாங்க. அதாவது எனக்கு என்ன வேணும்னு நான் நினைக்கிறேனோ அது என்னோட ஒரு சக மனிதனுக்கும் வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற வரைக்கும் நான் ஒரு இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. மேலும் யார் ஒருவர் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தருகிறாரோ அவர் இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, விலங்குகளுக்கும் இந்த அன்பை போதிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு விபச்சார பெண்மணி தாகத்துல தவிச்சிட்டு இருந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததன் காரணமா சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இறை வசனங்களுக்கு அடிப்படையில் ஒரு மனிதன் வாழலை அப்படின்னா நான் ஏன் ஒரு மனுஷனுக்கு அன்பு காட்டணும், நான் ஏன் ஒரு சக மனிதனை நான் எனக்கு என்ன வேணும்னு கிடைக்கணும் அது சக மனிதனுக்கும் கிடைக்கணும், நான் ஏன் விலங்குகள் மேலே கருணையாக இருக்கணும், நான் ஏன் அண்டை வீட்டார்கள் கூட இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இறைவன் ஒருத்தன் சொல்லியிருக்கான் இதை இதை செய்யாதன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நன்மை, இறைவன் நன்மையை வழங்குவான். நம்ம அவன் தடுத்த விஷயங்களை செய்கிறோம், இறைவன் தப்புன்னு சொல்ற விஷயத்தை செய்யும் போது நம்மளை இறைவன் தண்டிப்பான் அப்படின்ற ஒரு பயமும், இறைவன் செய்யின்னு சொல்ற விஷயத்தை நம்ம செய்யும் போது இறைவன் நமக்கு நன்மையை வழங்குவான் அப்படின்ற ஒரு எண்ணமும் தான் பெரும்பாலான மக்களை ஒரு நேர்வழியில பயணிக்க வைக்குது. இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்கள்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னா மனிதர்களுக்குள்ள குற்றங்கள் குறையணும் அப்படின்றதுக்காக தான் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா குற்றங்கள் அதிகமாகும். ஏன்னா நம்ம இந்த தப்பு செஞ்சா அரசாங்கம் நம்மளை தண்டிச்சிடும் அப்படின்ற பயம் நிறைய மக்களை நேர்வழிப்படுத்தும். இந்த சட்டங்களை காட்டிலும் பெரிய சட்டம் இறைவனோட சட்டம் தான். நம்ம இங்க இருந்து தப்பிச்சாலும் நாளைக்கு இறைவன் நம்மளை பிடிச்சிருவான், நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இறைச்சம் நிறைய மக்களை நேர்வழியில பயணிக்க வைக்கும். அப்போ இறை நம்பிக்கை இல்லாதவங்களாம் நேர்வழியில பயணிக்க முடியாதா ப்ரோ? இறை நம்பிக்கை இல்லாதவங்களாம் ஏத்திசம் பேசக்கூடியவங்களாம் சரி தவறுன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏத்திசம் பேசக்கூடிய நிறைய மக்கள் நல்லவங்களா வாழ்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாலேயே பெரியார், அம்பேத்கர் போன்றவங்களாம் இருந்திருக்காங்க. பெண் உரிமைக்கு ஆதரவாகவும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காகவும் போராடி இருக்காங்க, சகோதரத்துவத்துக்காக பேசியிருக்காங்க, சாதி மறுப்பு பத்தி பேசியிருக்காங்க, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்படி சமூக சீர்திருத்தவாதிகளா இருந்த அம்பேத்கர், பெரியார் போன்றவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பத்தி பேசியிருந்தாலும் கூட அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இந்த இறைவசனங்களுக்கு ஒத்து போகுதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இந்த ஈக்குவேஷன்ல இறைவன் அப்படின்ற ஒரு பர்சனை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படி கடவுள் மறுப்பு பேசக்கூடிய ஏத்திசம் நம்மள இந்த மாதிரியான எக்ஸ்டெண்டான விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றாரு, நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, எல்லாமே ஒரு குருட்டுத்தனம் அப்படின்றாரு. அதாவது நல்ல விஷயமும் ஒண்ணு கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது, ஒவ்வொரு மனுஷனும் அவனோட குருட்டுத்தனமான போக்குல செயல்பட்டு இருக்காங்கன்றாரு. மேலும் லாரன்ஸ் கிராஸ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Why is incest wrong? It's not clear to me that it's wrong. Okay. It's clear to me. There's an evolution. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர்கிட்ட இன்செஸ்ட் அப்படிங்கிறது தப்பா சரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்செஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆண் தன்னுடைய தாய் கூடயோ இல்லை சகோதரிகள் கூடயோ இல்லை ஒரு தந்தை தன்னுடைய மகள் கூடயோ உடலுறவு வச்சுக்கிறது பேர் தான் இன்செஸ்ட். அதை பற்றி சரியா தப்பான்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதை என்னால்
கிளியரா தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. அதாவது மறைமுகமா இது சரிதானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து சரின்னு பேசுறவங்களால இன்செஸ்ட் வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஹோமோசெக்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணோ விருப்பப்பட்டு பண்றாங்கன்றப்ப அது கரெக்ட் தானேன்றாங்க. ஒரு பெண்ணோ விருப்பப்பட்டு பண்றாங்கன்றப்ப அது கரெக்ட் தானேன்றாங்க. அப்ப நீங்க இன்செஸ்ட் வந்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து விருப்பப்பட்டு தானே பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வராங்க. இது சரி இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. இத பத்தி சரியா தப்பான்னு கேட்கும்போது, அவருக்குள்ள சில தயக்கங்கள் இருந்தாலும் கூட, அவரால இத முழுமையா தப்புன்னு சொல்லிட்டு மறுக்க முடியல. ஏன்னா, அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அவர வந்து அந்த மாரி நிர்பந்திக்கப்படுது. ஸோ, ஏத்திசம பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து சப்ஜெக்டிவா தான் இருக்கும். இறைவன்னு ஒருத்தன் இருக்கான். அவனோட கொள்கை கீழ நம்ம இணங்கும்போது தான் அது அப்ஜெக்டிவ் மொராலிட்டியா இருக்கும். அப்ஜெக்டிவ் மொராலிட்டிய ஏத்துக்கிற நம்ப, இறைவன்னு ஒருத்தன் இருந்தா தான் அந்த அப்ஜெக்டிவ் மொராலிட்டிய நிறுவ முடியுங்கிறத ஏத்துக்க மறுக்கிறோம். ஸோ, அப்ஜெக்டிவ் மொராலிட்டி அப்படின்னு இருக்குன்னா, இறைவன்னு ஒருத்தன் இருந்தா தான் அது முடியும். இறுதி இறைவேதமான திருக்குர்ஆன்ல இறைவன் சொல்றான், 4வது அத்தியாயம் 59வது வசனத்துல, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையான அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணங்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும். அதாவது இவன் என்ன சொல்றான்னா, இறைவனுக்கு கீழ்ப்படியுங்கள், இறை தூதர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆட்சியாளர்களுக்கும் நீங்க கீழ்ப்படிங்க.